வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ வழியாக உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல லெட் மீ ஸ்டார்ட் பை சேயிங் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்கள் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணி நினைக்கிறேன். தேர்டாக என்னால் ஏன் வீடியோ போட முடியலன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேணாம். பட் 2025 இஸ் மீன் அன் அமேசிங் இயர். ரொம்ப பிஸியாக போச்சு, பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷனலி ஆல்சோ ரொம்ப பிஸியாக போச்சு. ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூஸாக என்கேஜாக வீடியோ போட முடியல. அண்ட் மோர் ஓவர் கிரிப்டோ கரன்சி ஆஸ் அ இண்டஸ்ட்ரி ஒரு லல் பீரியடில் போயிட்டு இருக்கு. ஸோ யா, so nothing specifically to get into the details, but I see the future is bright, a lot of things to do in the coming years. So hopefully இந்த வருஷம் நான் வந்து உங்க கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வித் தட் இன்னைக்கு வந்து நான் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து எண்ட் ஆஃப் த இயர் டாக்ஸஸ்லாம் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் டாக்ஸஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ஸோ ஐ தாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு. இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்குது டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. டேக்ஸ் ஃபைல் பண்ணனா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டோ காட்டுங்க. பிகாஸ் HMRC இஸ் பீன் not only HMRC, any government agencies, they are getting more into the details so that people pay their due share, right? So என்ன கண்டுபிடிச்சேன், it's a great news. Let me share that. ஒரு சின்ன பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன லேர்னிங் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து ரிலேட் பண்ண முடியும் உங்களுக்கு. என்னோட பழைய கிரிப்டோ கரெக்ட் ஆக்சஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எந்தெந்த கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்தெந்த டேக்ஸ் கேட்டகரியில் போகணுன்ட்டு. ஸோ ப்ராட்லி பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் இன்கம். கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தேர் ஆர் அலவன்ஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட். அண்ட் நம்ம லாஸஸ் வச்சும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேபிட்டல் கெயினை. ஸோ தேர் இஸ் அ வே. பட் இன்கமுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் பர்சனலி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் வந்து யாராவது உங்களுக்கு வந்து லைக் உங்கள் எம்ப்ளாயரே உங்களுக்கு கொடுத்தா கூட அது ஒரு இன்கம். அப்புறம் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மைனிங் ரிவார்ட்ஸ், ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ், இந்த எல்பி ஃபார்மிங் ரிவார்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லெண்டிங் கிரிப்டோ, ஸோ எல்லாமே வந்து இன்கமில் வரும். ஸோ ஒன் ஆஃப் த திங் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நம்பர் வந்து இன்கம்மாக வருது. ஸோ அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 500 pounds if you are a high rate taxpayer, 1000 pounds if you are a low rate taxpayer, ரைட்? அதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க்லலாம் அந்த சேவிங்ஸ் போட்டு வச்சுருப்போம் நம்ம. ஸோ அதில் அந்த இது போயிடும், அந்த அலவன்ஸ் ஈஸியாக மீட் ஆகிடும். ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோலேருந்து வர காயினுக்கு என்ன பெயின்ஃபுல் பார்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸே நான் ஒரு கிரிப்டோ காயின் வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ லெட்ஸே தட் இஸ் 1 pound. ஸோ 1 yearல எனக்கு வந்து லெட்ஸே அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல் தே பே 500 pounds. ஸோ அந்த 500 poundsக்கு நான் வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேசிக் இன்கம் ரேட் பேராக 20%. ஸோ 500 20% எவ்வளோ வச்சு ஒரு 100 pounds நான் பே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த காயினோட விலை வந்து குறைஞ்சிடுது. இட்ஸ் லைக் 1 pound இருந்து அது பிகம்ஸ் சம்டைம்ஸ் 1p. அப்புறம் லாஸ் கூட ஆகிடும். ஸோ லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நான் வந்து 100 pound எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, பே பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து லாஸ். ஸோ இந்த இன்கம் டேக்ஸில் வர்றது, அந்த இன்கமில் வர்றதுக்கு வந்து நான் பே பண்ணுறது வந்து மோஸ்ட்லி லாஸ் ஆக தான் போகுது. ஸோ ஐ வாஸ் பிட் ஃப்ரஸ்ட்ரேட் இந்த வெளி இயர்ஸ் இது மாதிரி நடக்குது, இதாக எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து காயின்லி ரிப்போர்ட் வச்சு தான் பே பண்ணுறேன். ஸோ தே வேர் அட்வைசிங் there is no other option, you have to do it. பட் இந்த வருஷம் வந்து நான் ஃபைல் பண்ணலான்னு போகும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் HMRC வெப்சைட்லேருந்து பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு ஒரு அலவன்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் அண்ட் ஐ தாட் இட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அலவன்ஸ் என்னென்னா ட்ரேடிங் அலவன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது HMRC வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனி டோக்கன் தட் இஸ் ரிசீவ்ட் via mining, staking, lending, liquidity pool arrangements, you can get up to 1,000 pounds allowance each tax year. That's a great news, right? So and இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி just one thing, right? இந்த ரூல் வந்து இட்ஸ் பீன் தேர் ஃப்ரம் 2017 apparently. அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஐ சீரியஸ்லி காயின்லி டீம் கிட்ட கேட்கும்போது அவங்களும் தெரியாத, இதை பற்றி அவங்களுக்கும் தெரியல. ஸோ தே அட்வைஸ் மீ டு பே இன்கம் டேக்ஸ், ரைட்? லைக் மைனிங் இதெல்லாம் வரல, யூஆர் பே இன்கம் டேக்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. அந்த அலவன்ஸை பற்றி தே நெவர் டோல்ட் மீ அபவுட் இட். ஸோ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட் வென் ஐ ஃபவுண்ட் அபவுட் திஸ், ரைட்? ஸோ இந்த ட்ரேடிங் அலவன்ஸ் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதை பற்றி பார்ப்போம். பட் உங்களுக்கு என்ன இப்போ தெரியணும்னா இதில் வந்து 1,000 pounds வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஆஃப். ஸோ உங்கள் இன்கம் ஃப்ரம் மைனிங் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி இதில் விஷயம்லாம் வந்துச்சுன்னா ஸோ 1,000 pounds டேரெக்டாக போயிடும். இஃப் யுவர் இன்கம் இஸ் பிட்வீன் 1,000 and 2,500 pounds, யூ ஹேவ் டு டாக் டு HMRC. ஏன் HMRC கிட்ட பேசணும்? அதுக்கு தான் வந்து நீங்கள் அந்த ஒரு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்த ட்ரேடிங் அலவன்ஸ் எதுக்குன்றது வந்து தெரியணும். இஃப் இட் இஸ் ஓவர் 2,500 டெஃபினட்டாக நீங்கள் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் இதை காட்டி தான் ஆகணும், ரைட்? ஸோ
ஒரு பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்கம் பேக் டு நீங்கள் எப்படி அதை ரிப்போர்ட் பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேடிங் அலவன்ஸ் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நீங்களே கோத்ரூ பண்ணலாம். நான் இந்த 2 லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுறாங்களே, இப்போ வந்து கார்டனிங், பேபி சிட்டிங். ஸோ நானே லெட்ஸ் சே எனக்கு ஒரு வேலை இருக்குது, ப்ளஸ் நான் பேபி சிட்டிங் இதெல்லாம் பண்ணுறேன்னா இட்ஸ் அன் அடிஷனல் இன்கம் ஃபார் மீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த இன்கம் நான் காட்டுறேன்னா ஐ ஹவ் டு ஆஃப்செட் இட் பை எக்ஸ்பென்ஸ். ஸோ நிறைய பேப்பர் ஒர்க் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து ஆஸ் அ டேக்ஸ் பேயர் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஆஸ் அ கவர்மெண்ட் ஹூ இஸ் வெரிஃபைங் த டீட்டெயில்ஸ் அவங்களும் ஓவர்லோட் ஆகக்கூடாதுன்ற ஒரு பேலன்ஸ்க்காக தான் இந்த 1000 பவுண்டுன்ற ஒரு ஆஃப்செட் அலவன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணாங்க. வேறு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து wherever there is a 1000 pounds, we'll just take it out. So people don't have to worry about it, right? If it is 1000 or 2500, then contact the HMRC. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு let's say I'm earning well plus this 1000 is coming to me. In that case, I have to pay tax, right? HMRC வந்து determine பண்ணுவாங்க. My wife, let's take an example, right? Like அவங்க வந்து she's a basic, அவங்க வந்து basic taxpayer நினைக்கிறேன், and she doesn't have to do the self assessment. There is a rule for it. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் HMRC will validate இவங்க வந்து இந்த டேக்ஸ் பே பண்ணணுமா, டேக்ஸ் பே பண்ணணும்னா நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓ இஸ் சேஞ்ச் இன் சிச்சுவேஷனா இல்லையா அப்படின்ற மாதிரி தே வில் வேலிடேட் பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் த பர்சன் அண்ட் தே வில் லெட் யூ நோ. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். There is a chance, right? Even up to 2500, they can say, hey, don't pay it. Don't pay the tax. But it needs to alignment with HMRC. So, if உங்கள் ரிவார்டு வந்து 1000 to 2500 அண்ட் உங்களுக்கு வந்து மற்ற இன்கம் எதுவும் இல்லை கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் டாக் டு HMRC. they will advise you. நீங்களே வந்து ஓகே 1000 மேலே போயிடுச்சு, ஸோ ஐ பே டேக்ஸ். அஃப்கோர்ஸ் யூஆர் ஹை இன்கம் டேக்ஸ் பேர்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கண்டிப்பாக 1000 மேலே பணம் பே பண்ணி ஆகணும். பட் if your other income is there or no, based on your situation, talk to HMRC. அதுக்கு தான் contact HMRC. It's important. Obviously, if it is 2500, அவங்க கூட நீங்கள் பேசவே வேணாம். You have to register for self assessment and you have to do it. ஸோ இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் ட்ரேடிங் அலவன்ஸ். இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பரண்ட்லி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, பட் ஐ தாட் இட்ஸ் கிரேட் அண்ட் தட்ஸ் வை தாட் ஐல் ஷேர் வித் யூ. நெக்ஸ்ட் வந்து குயிக்காக வந்து நான் வந்து எங்கே வந்து உங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் இது வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஸோ ஃபில் இன் யூர் ரிட்டர்னில் அதர் யூகே இன்கம் அப்படின்ற செக்ஷனில் தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் த இன்கம் கிரிப்டோ அசெட்ஸ் ஃபார் taxable income before expense and tax taken off. So what that means is, so any income in the crypto assets, உங்களுக்கு வந்து மைனிங் மூலமாகவோ இன்ட்ரெஸ்ட் மூலமாகவோ எது வந்தாலும் அந்த கன்சாலிடேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து கன்சாலிடேட்டட் அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே ஆஃப்டர் டிடெக்டிங் 1000 pounds, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நார்மலி வந்து HMRC என்ன பண்ணுவாங்கன்னா they will do all the deductions, but here in this specific in this section மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து 1000 டிடெக்ட் பண்ணி தான் என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணலன்னா யூ ஆர் அட் லாஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னென்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, பட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அசெட்ஸ் வந்து எனக்கு வந்து 2000 பவுண்ட் வந்து ஐ கெயின்ட் திஸ் இயர். நான் வந்து ட்ரேடிங் அலவன்ஸ் 1000 pounds வந்து டிடெக்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் என்ட்ரிங் த ரிமைனிங் 1000 pounds அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். இதில் வந்து 2 விஷயம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒன்று வந்து உங்களோட இன்கம் வந்து 1000 pounds கம்மியாக வந்துருந்துச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட் அட் ஆல். நீங்கள் வந்து இந்த செக்ஷன் காட்டணும், என்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. த செகண்ட் பாயிண்ட் இஸ், நீங்கள் வந்து இந்த பேபி சிட்டிங் இந்த மாதிரி சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறீங்க எக்ஸப்ட் கிரிப்டோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்குன்னு ட்ரேடிங் அலவன்ஸ் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அது வந்து கார்டனிங் இல்லை, அது ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அந்த பிஸ்னஸ்லேயும் வந்து யூ ஹேவ் டு ஷோ தட் எனக்கு வந்து இவ்வளோ செலவாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஷோ யுவர் இன்கம் தேர் அண்ட் ஹியர். ஸோ ஜஸ்ட் மேக் ஷோர் நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டோட ஒரு அட்வைஸ் எடுத்து எப்படி ஃபீல் பண்ணணும்னு பார்த்துங்க. பட் இன்கேஸ் நீங்கள் ரெண்டு கிரிப்டோ அசெட்ஸும் இன்னொரு பிஸ்னஸும் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பிரேக் இட் அண்ட் என்டர் த வேல்யூ ப்ராப்பர்லி. அதர்வைஸ் இட் வில் பி a ப்ராப்ளம். ஸோ டாக் டு அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஒரு டேக்ஸ் அட்வைசர் டு எப்படி ஃபீல் பண்ணணும்னு பார்த்துங்க. நான் வந்து எனக்கு சைட் பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, ஐ ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ. ஸோ அதனால் எனக்கு இது டேரெக்டாக ஐ கெட் த 1000 pounds பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் மை ட்ரேடிங் அலவன்ஸ் ஹியர் இட் செல்ஃப். கிரேட். இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இது தெரியாது, இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் 2017 இது இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி வருஷமும் நீங்கள் இந்த மாதிரி இந்த அலவன்ஸை கெயின் பண்ணலன்னா, ஸோ இப்போ 2024-25 வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபைல் பண்ணும்போது இந்த இது யூ வில் டேக் கேர் ஆஃப் இட் ஈஸி பீஸி. 23-24 வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ யூ கோ அண்ட் குவிக்லி டூ இட். இதுக்கு அப்புறம் 22-23 அந்த அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மை அட்வைஸ் இஸ் ரைட் டு HMRC.
ஸோ இந்த மாதிரி இந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யூ ரைட் டு HMRC அண்ட் தே வில் ரீஃபண்ட் த மணி. கிரேட் நியூஸ், ரைட்? ஸோ அதனால் இது வந்து இந்த வருஷம் இல்லை, ஸோ ப்ரீவியஸ் எந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட யூ ரைட் இட் பேக் டு தெம். 23, 24 அண்ட் 24, 25 டெஃபினட்டாக வந்து பிகாஸ் ஆன்லைனில் பண்ணலாம் இது சார்ட் ஆகிடும். இதுக்கு முந்தின வருஷம் இட்ஸ் HMRC தான் டிசிஷன் எடுக்கணும், பட் ஹை சான்சஸ் யூ வில் கெட் த மணி பேக். ஓகே, ஸோ குட் லக். உங்களுக்கு வந்து இது வந்து இஃப் யூ சேவிங் சம் பவுண்ட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ எப்படி போச்சுன்ட்டு. ஐ டெஃபினெட்லி சேவ் லாட் நான் கோடி வீடியோ கோட்டில், பட் இட்ஸ் கிராண்ட், ரைட்? ஒரு 1000 பவுண்ட்ஸ் இல்லை ஒரு 500 பவுண்ட்ஸ் சேவ் பண்ணாலும் வந்து இங்கே வந்து இட்ஸ் பிக் மணி. ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவோட வந்து உங்களுக்கு வில் டாக் மோர் அபவுட் how the cryptocurrency industry is going, crypto save taxation. So we'll talk more, purely my experiences that I'm sharing with you all. Thank you. And உங்களை அடுத்த வாட்டி மீட் பண்ணுற வரைக்கும் be safe, be happy.